வணக்கம். ஜஸ்ட் ஒரு என்ன யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன். நான் அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு கொஞ்சம் தாட்ஸ் வந்துச்சு. அதுக்காக தான் வேறு எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்கா, ரேஷன் கார்டுக்கு எல்லாமே இனிமேட்டுக்கு கேஷாக கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் பண்ண போகிறதா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாண்டிச்சேரி அண்டு இன்னொரு ஹரியானாவோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், அதை ட்ரையல் ப்ராஜெக்டாக முடிச்சுட்டு அது மேலே ஆல் ஓவர் இந்தியா அப்ளை பண்ணுறதாகவும் ஒரு இது பார்த்தேன் நான். என்னதுனாக்கா, ரேஷன் கார்டுக்கு பொருள் கிடையாது, பொருளுக்கு பதிலாக பணமாக கொடுக்குற மாதிரி அது சம்திங் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சது சொல்லுங்கிறதுக்காக தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த ரேஷன் கடையில் இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுவாங்க, அது ஒன்று பார்க்குறாங்க. இன்னொன்று, அந்த பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது, ஃபேமிலியில் யாருடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது, அதை ஃபேமிலியில் இருக்கிறவங்க பொருள் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறாங்களா, இல்லை மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேறு ஏதாவது விஷயமாக கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்களாங்கிறது தெரியாமல் போகுது. ஏன்னா ஓப்பனாக சொல்லலாம், லிக்கருக்கு போகலாம், இல்லை வேறு எதுக்காவது போகுது, அதுக்காக திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜென்ஸை மட்டும் சொல்லக்கூடாது, லேடிஸும் இருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேங்க. எதுக்கும் சொல்கிறேன்னா, லிக்கருக்கு போகுமா, இல்லைனாக்கா லேடிஸ் வந்து வேறு ஏதாவது இதே பர்பஸ் கோல்டாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுக்கிறாங்களோ இல்லையோ, சரி ரைட், வேறு எதுக்காக செலவு பண்ணுறாங்களோ அதுவும் இருக்குது. ஃபேமிலி எதை இது இல்லாமல் ஜுவல்ஸோவோ இல்லை ஆர்னமெண்ட்லாவோ வேறு ஏதோவோ இதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, அழகுக்காக அலங்காரத்துக்காக செய்கிறதோ அப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது, ஒருத்தவங்க இது மட்டும்தான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இது ரெண்டு இது இருக்குது. ஆனால் இதுக்கு இல்லாமல் பேக்ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. அதெல்லாம் யாருக்கும் சரியாக அவ்வளோ தெரியல. என்னென்னங்கிறத சொல்லிடுறேன் நான். எனக்கு தெரிஞ்சதை, என்னுடைய பார்வைக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணுன்னு தான் நினைக்கிறேன், தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று விஷயம், ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி எல்லாமே தரமாக இருக்குதான்னு முதல்ல செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தரமற்ற அரிசிகள் வந்துக்கிட்டு இருக்குது, அதுவும் இருக்குது. எல்லா டைமும் கிடையாது, ஒரு சில டைமில். ஒன்று அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது, அதை வாங்குகிற அரிசியை எல்லோரும் மக்களும் பயன்படுத்துகிறாங்களா, அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் அடுத்தது இருக்குது, மூணாவது, வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது இருக்குது. அதை பாலிஷ் பண்ணி சேல் பண்ணுறாங்களா, இல்லை ஹோட்டல் கடைங்களுக்கு கொடுக்குறாங்களா, அடுத்தது கேட்டில் ஃபீடாக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அனிமல் ஃபீடாக யூஸ் பண்ணுறாங்களா. எப்படிங்கிற கேட்டில் ஃபீட்னாக்கா, அனிமல் ஃபீடுக்கு என்னதுனாக்கா, ஒன்று கோழிகளுக்கு தீவனமாக அரைக்கிறது, இல்லைனாக்கா வேக வரிச்சு பன்றிகளுக்கு தீவனமாக கொடுக்குறது, இல்லைனாக்கா மாட்டுக்கு வந்து கஞ்சி கிண்டு கொடுக்குறது. இதில் நடக்குது. இது ஒன்று இருக்குது. அந்த ஃபார்ம் ஆயில் விஷயத்தில் பார்க்கணுன்னாலும் அது பஜ்ஜி போண்டா கடைங்களுக்கு அது லூஸ் பேக்கெட்டில் போகிறதும் இருக்குது. இது நடக்கிறது இருக்குது. இன்னும் கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அது என்னதுனாக்கா, கார்டு வாங்காமலே வாங்கின பொருளும் இருக்குது. அது எங்கே போகுதுங்கிறது தெரியாது, அது எப்படி போகுதுங்கிறது தெரியாது. இதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இதில் என்னதுனாக்கா, இந்த அரிசி எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எப்படி இங்கே ரேஷன் கடைக்கு வருதுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். டிஎன்சின்னு சொல்லிட்டு விவசாயிங்கக்கிட்டேருந்து நெல் வாங்குகிறாங்க. அந்த நெல்லை ஒரு தனியார் கம்பெனிக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி அரிசியாக மாறுது, அவங்கக்கிட்டேருந்து மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்குது, அதை வாங்கி விற்கிது. இது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தான். இதில் தப்பும் இருக்கலாம், உண்மையும் இருக்கலாம், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, சொல்லணுங்கிறதுக்காக தான். இது தப்புனாக்கா ரைட், ஓகே, ஐம் அக்செப்டிங், ரெடி டு அக்செப்ட், ஓகே, அதையும் சொல்லிடுறேன் நான். இதில் கான்ட்ராக்ட் யார் எடுக்கிறாங்க, கான்ட்ராக்ட் எப்படி மாறுது, அதில் இங்கேருந்து எங்கே போகுதோ அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அது ஸ்டேட்டுக்கு போகுதா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுதா, இல்லை வேறு யாராவது மக்களுக்கு போகுதாங்கிறது இருக்குது. இந்த டிஎன்சிக்கு வருவோம். டிஎன்சிலையும் கொஞ்சம் இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அரிசி எடுக்கிறாங்க, அதுக்கு நிறையா போகுது. அதில் மக்கள் விவசாயிகளும் என்னதுனாக்கா, டிஎன்சியில் நம்ம என்ன அரிசி ப்ரொடக்ஷன் பண்ணாலும் விற்றுடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க, வாங்கிடுவாங்கங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதனால் நெல்லே மட்டுமே போட்டுக்கிட்டே இருக்காங்க, வேறு எந்த கிராப் சுழற்சியும் வர்றது கிடையாது. நெல்லே போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த மண்ணில் உண்டான சத்துகளோ இதுவோ பெனிஃபிட்ஸோ இருக்காது. அதை மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயிகள், மக்கள் கிடையாது, இந்த டாப்பிக்கில் வந்து விவசாயிகள் வருது. விவசாயிகள் புரிஞ்சிக்கிறதுக்கே இல்லை. அண்டு இன்னொன்று, நீர், மறைநீர். அதாவது என்னதுன்னா, ஒரு பயிருக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ எடுக்குதுங்கிறது ஒரு கேல்குலேஷன் இருக்குது. நெல்லாக போட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா நெல்லிலேருந்து எவ்வளோ தண்ணி எடுக்குது, நிலத்துலேருந்து எடுக்கிறதுங்கிறதும் இருக்குது. நெல் வாங்குறாங்கங்கிறதுக்காக நெல் போடுற விவசாயிகள் இலவச மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இலவச மின்சாரங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது அதில் சர்டன் லாஸ் ஆஃப் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்குது. இலவச மின்சாரம் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது இந்த ப்ராப்ளம் இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் இன்னும் டவுன் ஆகுது.
அது பார்க்க வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் என்னதுனாக்கா நெல் போட்டால் விற்றுலாங்கிறது ஏரி குளம் குட்டைகள் எல்லாத்தையுமே கூட என்னதுனாக்கா நெல் விவசாயமாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா இது ஒரு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, அதுவும் மாறுது ஒன்று. இப்போ இந்த எங்கேயாவது ஏதோடு உன்னோட ஏதோ ஒன்று செயின் லிங்க் பண்ணுறியோன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். இதில் இருக்குது எல்லாமே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான், வேறு எதுவும் கிடையாது. ஒன்று லிங்க் ஆகுது, எங்கெங்கேயோ போகும் இது. ஆனால் அது ஒரு கன்க்ளூஷன் வர்றது எப்படிங்கிறது எனக்கு என்னால் கொண்டு வர தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி லாஸ் ஆகுதுங்கிறது இதையும் புரிஞ்சுக்கணும். டிஎன்சி லாஸஸ்ஸு, அனிமல் லாஸஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டில் லாஸஸ்ஸு. இங்கே இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, எங்கள் ஊரில் பால் வாங்குகிறாங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனி பால் வாங்குகிறாங்க. அங்கேருந்து ஒரு சென்டருக்கு போகுது, அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு ப்ராசஸ் போய் இன்னொரு சென்டருக்கு போகுது, மறுபடியும் இன்னொரு ப்ராசஸுக்கு சென்டருக்கு போகுது, மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகுது, பேக்கிங் ஆகுது, பேக்கிங் வருது டீலருக்கு, சப் டீலருக்கு எல்லாம் வந்து மறுபடியும் எங்கள் ஊர் மார்க்கெட்டில் விற்கிது, எங்கள் ஊர் கடையில் விற்கிது பால். ஆனால் விவசாயி டைரெக்டாக பாலை விற்க மாட்டேங்கிறாங்க, கம்மியாக. இது இருக்குது, இதே பால் தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இதில் வெறுமனே டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் நிறையா போகுது. ஃபுல்லாக உள்ளூரில் ப்ரொடக்ஷன் ஆகிறத உள்ளூர்லேயே விற்கணும், அதுங்கிறது கான்செப்ட்லேயும் இருக்குது. இதேமாரி தான் இந்த ரேஷனில் இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிற அரிசி தான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கேயோ சுற்றி மறுபடியும் உள்ளூரில் வேறு விதமாக வந்து நிற்க போகுது. வேறு எதுவும் கிடையாது. வெறுமனே டிரான்ஸ்போர்ட்லேயே நிறையா லாஸ் ஆகுது, இதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இது இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னோம்னாக்கா நமக்கு அது வேணான்னு பார்க்குறோம், வேறு எதுவும் கிடையாது. ஒரு பொருள் வாங்குகிற இடத்துலையும் எப்படி ஏமாற்றப்படுறோங்கிறதும் தெரியுது. எம்ஆர்பியை தாண்டி கொடுக்குறாங்க, கொடுக்குற பணத்துக்கு பொருளுடைய வெயிட்டும் கம்மியாக இருக்குது. பில்லு ஒன்று வருது, பில்லுக்கு மேலே வாங்குகிறாங்க. சரி, கொடுத்த பணத்துக்கு கரெக்டாக பொருள் கொடுத்தாங்களான்னு கேட்டாங்கன்னா அதுவும் கிடையாது. அந்த பொருளில் வந்து ஒரு கோல்மால் வேலைகள்லாம் பண்ணி தான் கம்மி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேஷனில் நடக்கிறது தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் நிறையா ஊர்லேயும் கிடைக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து என்னதுன்னா ஒன்று சொல்லியிருக்காங்க, ஏன்னா எந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வேணாலும் எங்கே வேணாலும் கார்டுக்கு பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அது பொருள் வாங்க போனாலும் அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. சிம்பிளாக நம்ம அசால்ட்டாக வந்து என்னதுனாக்கா கேஷாக கொடுத்துரும் சொல்லிடுறாங்க. அதனால் இது அகென்ஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஒரு சில இன்னொன்று இதில் வந்து என்னதுனாக்கா கேஷாக மாறுறப்போ இன்னொன்று இருக்குது. அரிசி வந்து எல்லாருக்கும் அடித்தட்டு. இங்கே ஒரு 3 ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. தெரிஞ்சவங்க மீன்ஸ் என்ன ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. ஒரு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி வச்சு தான் அந்த ஃபேமிலி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதையும் நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் அதெல்லாம் மறுக்கிறது கிடையாது. அவங்க உணவு ரேஷன் அரிசி வச்சு ஒரு வேலையாவது 2 வேலையாவது ஆக்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் அவங்களும் ஒரு உதாரணம் சொல்லணும். இதுவும் நடக்குது, இது இல்லாமலும் கிடையாது. ஸோ எது எங்கே போகணும், எப்படி போகணும், யாருக்கு கரெக்டாக போகணுங்கிறத பார்த்து கொடுக்கணும். அது எதுவாக இருந்தாலும், தங்கமாக இருந்தாலும் எது இருந்தாலும் சேதாரம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. அதேமாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் சேதாரம் இருக்க தான் செய்யும். அந்த சேதாரத்தால் 2 பேர் பெனிஃபிட் ஆனால் ஓகே, அதில் ஏமாற்ற வேலைகள் நடக்கக்கூடாது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அது என்னதோ சொல்லுவாங்களே, செயினுக்குள்ளார ஏதோ ஃபெஃபிகால் ஊற்றிட்டு விற்றாங்கன்னு சொல்லிட்டு கோல்டில், அதேமாரி எதுவும் நடந்துடக்கூடாது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ நிறையா இருக்குது, பார்ப்போம். இது யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஷேர் பண்ணுறதுக்கு. அதனால் நான் சொல்லிட்டேன். நான் நைட் ஆனாலே நமக்கு குதர்க்கமாக ஏதாவது தோணுங்கிறது இது ஒன்று தான்.